மஸ்ஜித் அப்பாஸ். இந்த மஸ்ஜிதுக்கு பேர் மஸ்ஜித் அப்பாஸ். இந்த ஆர்ச்சி, பெரிய ஆர்ச்சி பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் தான் அப்துல்லா. எனவேதான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் பெயரால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புனிதமான பள்ளிவாசல் மஸ்ஜித் அப்பாஸ். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சின்ன வயசுல ரசூலுல்லாஹ்விடத்துல வளர்ந்து வந்தாங்க. சின்ன வயசுல ரசூலுல்லாஹ்விட வளர்ந்து வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் மேல நம்ம அளப்பரிய பிரியம் வைத்திருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஒரு 4 அல்லது 5 வயதிலே திருக்குர்ஆனை மரணம் செய்து முடித்தார்கள். யார்? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பெருமானாருக்கு எல்லா பணிவிடைகளையும் அந்த சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய காலத்திலே பெருமானாருக்கு எல்லா ஹிதுமத்துகளையும் அவர் செய்து கொண்டிருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிள்ளை தன்னுடைய சகோதரர் இவ்வளவு பிரியத்தோடு ஹிதுமத்தை செய்யக்கூடிய காட்சியை பார்த்த பெருமானார் ஒரு நாள் தினத்தன்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பக்கத்தில் அழைத்து அவங்களை தலையில கையை வைத்து துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன். இந்த இப்னு அப்பாஸுக்கு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு எல்லா ஞானங்களையும் நீ வழங்குவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அந்த துஆவினுடைய விளைவு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிற்காலத்திலே மிகப்பெரிய ஞானியாக திகழ்ந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் சஹாபா பெருமக்களில் நல்ல அருமையான தொனிலே